வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 31 பொருளாதாரம் என்பது தலைப்பு. தனிமனித உரிமை என்ற பிடியினின்று சகல தொழில் தலம், வீடு, நிலம், வியாபாரம், மனிதர் பலர் இணைந்த கூட்டுறவின் கீழே மாறிவிடும் திட்டத்தை அமுலாய்க்கொண்டால் விநியோகம், தொழில், பொருள் என்று இரண்டிலாகும். வேலையின்மை, வறுமை இவை ஒழிந்து போகும். இனி ஏது பொருளாதாரத்தில் எங்கும் ஏற்றத்தாழ்வெனும் நிலைமை ஆராய்வீரே. செல்வந்தர், வறியவர் என்று மனிதரில் இரு பிரிவுகள் தோன்றுவதற்கு என்ன காரணம்? தொழிற்சாலைகள், வீடு, நிலம், வியாபாரம் போன்றவை தனி மனிதர்களுக்கு உரிமை என்ற நிலை இருப்பதுதான். ஏனெனில் தனி மனிதருக்கு உரிமை என்று வரும்பொழுது திறமையை கொண்டு, அறிவை கொண்டு எல்லாம் எனக்கே வேண்டும் என்று ஒருவர் பலருக்கு தேவையான பொருட்களை முடக்கி விடுகிறார்கள். இந்த பணம் சம்பாதிக்கிறவங்களும் நிம்மதியாக இருக்காங்களான்னு பாருங்க. எப்பொழுதும் பணம் 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 என்ற ஒரு பேயாக பறப்பதில் அவர்கள் உடல் நலம் சீர்குலைந்து போகிறது. மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பிறந்தவர்கள். எனவே இந்த தனி மனிதன் உரிமை என்ற அசுர பிடியிலிருந்து மூலதன பொருட்களை மீட்டெடுத்து மனிதர்கள் பலர் இணைந்த கூட்டுறவின் கீழே அமுல்படுத்தும் பொழுது வேலையில்லா திண்டாட்டமோ வறுமையோ இருக்கவே இருக்காது. மனிதர்கள் அனைவரும் பொருள் துறையில் சமமாக வாழ முடியும். ஏற்றத்தாழ்வுகள் மறைந்தே போகும். கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் இந்த உண்மை உங்களுக்கும் எளிதில் விளங்கும். மனித வாழ்வின் நோக்கம் மகிழ்ச்சியும் மன நிறைவும் என்பது புரிய வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.